இருக்கு. இந்த சீசன் தரமான ஒரு சம்பவம் இருக்கு. என்னடா சொல்ற, ஆல்ரெடி ஹோஸ்ட் கமல் சார் வேற இல்ல, யார ஹோஸ்டா போட போறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே குழப்பத்துல இருக்கோம். நீடா தரமான சம்பவம் கேட்டீங்கன்னா உண்மையாவே தரமான சம்பவம் இருக்கு நண்பர்களே. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோங்கிறது ஹோஸ்ட மட்டும் சம்பந்தம் கிடையாது. ஹோஸ்ட மட்டுமே அப்படியே டிபெண்ட் பண்ணி போற ஷோன்னா வாய்ப்பே இல்ல. உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் போகும். பாதி சாட்டர்டே சண்டே கமல் சார் வந்து ஏதாவது பேசுறதுல கொண்டு போகுமே தவிர மீதி 5 நாள் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் அதை கொண்டு போவாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த சீசன் கான்ட்ரோவர்சிக்குனே பிறந்த ஆட்களை தான் உள்ளதுக்கு போட போறாங்க போல. அந்த மாதிரி லிஸ்ட் எடுக்கிறதா ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்குது. அதுல ஒரு சில பேருக்கான லிஸ்ட் வந்து வெளியே வந்திருக்குது. அதுல ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால 100% சொல்ல முடியும். சரி ப்ரோ, இப்ப ஹோஸ்ட் என்னதான் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஹோஸ்ட் வந்து இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள ஐலோகோ ரிவீல் பண்ணி ஆகணும். அதை நேற்றுக்கான வீடியோல சொல்லி இருந்திருப்பேன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது சீக்கிரமா ஹோஸ்ட்டை பிடிச்சிருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் வீடியோ இப்போ எடுத்துட்டு இருக்கேன்ல, இந்த டைம்குள்ள ஹோஸ்ட்டை பிடிச்சிருக்கலாம், ஏதாவது ப்ரோமோ வந்திருக்கலாம், என்ன நடந்திருக்கலாம். இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரி வேகமா ஹோஸ்ட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்களே சொல்லிருங்கப்பா கமெண்ட்ல, சரத்குமார் சார் வந்தா நல்லா இருக்குமா, இல்ல எஸ்டிஆர் வந்தா நல்லா இருக்குமா, இல்லாட்டினா நம்ம விஜய் சேதுபதி வந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதல் இடத்துல பிடிச்சிருக்கிறது நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டார் தான். என்னையா திரும்ப அந்த எடுத்துக்கிட்டே இருக்க, அஸ்வின் உண்மையாவே உள்ள வராரான்னு கேட்டீங்கன்னா இப்ப வரத்துக்கு வந்திருக்க நியூஸ்ல அஸ்வின் கண்டிப்பா உள்ள இருக்காரு. இந்த சீசன் அவர் உள்ள போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அஸ்வின்கான ஒரு பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம போயிருச்சு. ஏன்னா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ அவரோட மொத்த கரியரையும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு பிக் பாஸ்ல வந்து ஏதாவது ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒன்னு காட்டினாதான் அவருக்கான கரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுங்கிறது தான் உண்மை. அந்த வகையில பார்க்கும்போது பிக் பாஸ் அவரே தனிப்பட்ட முறையில் ட்ரை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு குக் வித் கோமாளிக்கு அடுத்தது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு அது ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கும்னு எனக்கு தோணுது. சோ உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பா அஸ்வின் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அஸ்வினே அப்படின்னு கமெண்ட் போடலாம் ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்போ அவர் மேல என்னதான் ஒரு ஹேட், என்ன ஒரு ட்ரோல் இருந்தாலுமே ஹேட் இல்ல ட்ரோல் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள வந்துட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கான அந்த ஃபேன் பேஸ் தூங்கிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருந்துச்சு அஸ்வினே கமெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல யாராவது கமெண்ட் போட்டிருப்பீங்க அஸ்வின் சொல்லிட்டு. சோ இந்த வகையில முதல் இடத்துல இருக்குது அஸ்வின். கான்ட்ரோவர்சின்னு சொன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். ஏன்னா காதல் புறாக்கள் இந்த சீசன்ல பறந்தாலும் பறக்கும், எல்லா சீசனும் பறக்க தானே செய்யுது. சோ இந்த வகையில ரெண்டாவது ஜோயா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு, 100% இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதான் சொல்றேன்ல, ஜோயா வந்து இன்னசென்டா ஏதோ தமிழ் பாதி பேச முடியாம ஏதோ ஒண்ணு துரு பண்றாங்கல்ல. சோ அந்த வகையில பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஏதோ ஒண்ணு இந்த பொண்ணு பண்ணுதுப்பா. சோ இந்த பொண்ணை கண்டிப்பா அடுத்த ஒரு சோலை போட்டா கண்டிப்பா அது வந்து ஹிட் கொடுக்கும். அதாவது ஜோயாவோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. சோ அந்த வகையில ஜோயாவும் அப்ரோச் பண்ணிருக்கதா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜோயா வந்து 100% உள்ள இருக்காங்க நண்பர்களே. ஜோயா வந்தா எப்படி இருக்கும்? குவைத்து கொம்மல்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் நீங்க வந்து ஹானஸ்டா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கவங்கள தான் கேட்கிறேன், ஹானஸ்டா சொல்லுங்க, ஜோயா வந்தா நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிடிஎஃப் அவர்கள் உள்ள வரதா ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து ரூமர்ஸ் ஆக்சுவலா, இது வந்து அபிஷியலா எங்க இருந்து நியூஸ் வரல. டிடிஎஃப் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோயா வந்து உள்ள வராங்க. சோ அந்த வகையில டிடிஎஃப் உள்ள எடுத்து போட்டா எப்பவுமே ஒரு லவ் கண்டென்ட் இருக்கும்ல பிக் பாஸ்ல, அந்த ஒரு கண்டென்ட் இங்க இருந்து போச்சுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க போல. அந்த வகையில டிடிஎஃப் ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க, டிடிஎஃப் வந்தா எப்படி இருக்கும்? கான்ட்ரோவர்சி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சொந்த வகையில் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததுதான் கான்ட்ரோவர்சிக்குள்ள வரேன். ரோபோ சங்கர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரோபோ சங்கர் என்ன கான்ட்ரோவர்சி கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா தலைவன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாப்ல, என்ன நடக்கும் தெரியாது. சண்டேல எல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவாப்ல. அந்த வகையில விஜய் டிவி ப்ராடக்ட்ல இருந்து எப்படியும் ஒரு ஆள் உள்ள வருவாங்கல்ல, அந்த வகையில ரோபோ சங்கர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தது மியூசிக் வேல், அதாவது பாட்டு வழிகள்ல எல்லா சீசன்ல யாராவது ஒருத்தர் எடுத்து போடுவாங்க. ஏடிகே பார்த்திருப்பீங்க, நிக்சன் பார்த்திருப்பீங்க. பட் இந்த சீசன் வர போற ஆளு ஏடிகே நிக்சன் வரலாம் கிடையாது, என்ன பொறுத்தது கிடையாது. ஏன்னா ஏடிகே நிக்சன்லாம் ஒரே பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க, ஒரே ஒரு பாட்டு தான். அதுதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து பாடினாங்க, வெளியும் பாடிருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு அதே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு ஆள் வந்து அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பால் டப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பால் டப்பா யாருன்னு சொல்லிட்டு அவரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஏகே அனீஸ். சோ அவர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பாட்டு வழிகளை பாட்டுல எப்படியுமே பாடுற ஒரு ஆளை உள்ளதி போடுவாங்களா, அந்த வகையில நம்ம ஏகே அனீஸ் பால் டப்பா வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இவர் நிறைய பாட்டு பண்ணிருக்காருங்க, சத்தியமா சொல்றேன். என்ன பொறுத்தவரை நிக்சன் ஏடிகே இந்த வகையில பார்க்கும்போது இவரும் ஒரு நிறைய பாட்டுகள் பண்ணிருக்காரு. பட் இந்த வீட்டுக்குள்ள வந்தாருன்னா துருன்னு இருப்பாரு, நிறைய பாட்டும் பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சோ அந்த வகையில நம்ம பால் டப்பா அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது டான்சர், அந்த டான்ஸ் வெளியில ஒண்ணு வருவாங்கல்ல,
பார்த்திருப்பீங்க கடைசி சீசன் கூட நம்ம அமீர் வழியில் வந்து ஐசுன்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில இப்போ வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர், நம்ம அவர் பேர் என்னப்பா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க ரீசெண்டா சோசியல் மீடியா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ரீல்ஸை போட்டு அப்படியே பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். என்னடா சிரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஓகே நல்லா இருக்கும், ரீல்ஸ் பார்க்கலாம். சோ அந்த வகையில் அவங்களும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா டான்சர் இருக்கணுமோ இல்லையோ, ஏன்னா கடைசி சீசன் ஒருத்தர் வந்திருப்பாங்களா ஐசு, நம்ம சாண்டியோட இதுல இருந்து நம்ம மணி வந்திருப்பாங்க. சோ இந்த வகையில பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னொருத்தவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, அதுவுமே லாஸ்ட் சீசன் நம்ம சாண்டி மாஸ்டர் வழியில வந்த மணி அப்படின்ற மாதிரி இதுவுமே சாண்டி மாஸ்டர் வழியில வர்ற ஒரு ஆள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாண்டி மாஸ்டரோட ஒய்ஃபோட தங்கச்சி, அவங்க உள்ள வர்றதுக்கான வாய்ப்புமே 100% இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. எல்லா சீசனுமே இது நடக்கிற ஒரு சம்பவம். சிங்கர்ஸ் வேல இருந்து ஒருத்தர் வருவாங்க, டான்சர் வேல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க. சோ இந்த வகையில பார்க்கும்போது இவங்க எல்லாமே கனெக்ட் ஆகுறாங்க. சோ இவங்க எல்லாம் கண்டிப்பா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரெண்டா வேற போயிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸா. ஆனா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம சிடபிள்யூசில இப்ப பாத்திருப்பீங்க இர்ஃபான் சிடபிள்யூசி மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பாத்திருப்பீங்க. ரீசெண்டா பயங்கரமான கான்ட்ரவர்சியில மாட்டிட்டு இருக்காரு, தேவையில்லாத கான்ட்ரவர்சிலாம். சோ அந்த வகையில அவருமே உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. பட் அவர் மேல ஹர்ட் வந்து ரீசெண்ட் டேஸா அதிகமாயிடுச்சு. அது வந்து வெளியுள்ள நியூஸ் மட்டும் கிடையாது, இந்த குக்கு வித் கோமாலையுமே பயங்கரமான ஹேட் எடுத்துட்டாரு. வெளியுள்ள நியூஸை பத்தி நான் பேச விரும்பல. குக்கு வித் கோமால என்ன ஒரு ஹேட் எடுக்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு நார்மலா இருந்துறாரு. அந்த ஷோக்கான ஒரு நடிப்பு திறமை அவர்கிட்ட வரமாட்டேங்குது. என்ன பண்றாருன்னா, எவனா சூடு வச்சான்னா அவன் அடிச்சிடுறாரு. பொண்ணு இப்ப பையன் எல்லாம் பாக்குறது இல்ல, அப்படி எல்லாமே உறுப்புறாரு. நீ என்ன அடிக்கிறியா, நான் உன்னை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா அந்த ஷோக்குள்ள ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு, துரு. சோ அந்த வேளையில அவர் எடுத்து உள்ள போட்டானா கண்டிப்பா கேமரா இருக்கிறத மறந்து ஏதாவது ஒன்று அட்டகாசம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னப்பா, மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது நாஞ்சில் விஜயன் எல்லாம் ப்ராடக்ட் தானு கேட்டீங்கன்னா, எல்லாமே ப்ராடக்ட் தான் நண்பர்களே. அவங்களோட ப்ராடக்ட் மொத்தமா உள்ள இருக்கிறாங்க. ஏன் நாஞ்சில் விஜயன் கேட்டீங்கன்னா, ஒரு ரீசெண்டா பெருசா இந்த ஷோலையும் பார்க்க முடியல. பட் நல்ல ஒரு ஆக்டர் தான், நல்ல ஒரு காமெடியன், ஏதோ ஒன்னு துருதுருன்னு பண்ணுவார் கண்டிப்பா அவருமே. சோ அந்த வகையில நாஞ்சில் விஜயனுக்கு இது ஒரு அடுத்த ஸ்டெப். ஏன்னா மூவிஸ் நிறைய பண்ணார், ரீசெண்டா நிறைய மூவிஸ்ல வந்தாரு. சோ அதனால நம்ம ஷோல எந்த ஒரு ஷோலையும் பார்க்க முடியல. சோ நாஞ்சில் விஜயன் அடுத்தது இதுக்குள்ள வரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வருவார் நினைக்கிறேன். சோ நாஞ்சில் விஜயன் வந்தா எப்படி இருக்கும், இதை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது ஒரு கான்ட்ரவர்சி, கார்த்திக் குமார் இறந்துருதா தெரிஞ்சிருக்கேன் தெரியல என்ன நண்பர்களே. ரீசெண்ட் டேஸா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாங்களா, நம்ம சுசித்ரா இருக்காங்களா, சுசித்ரா அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான். சோ அவங்களுமே ரீசெண்டா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்கள குடும்ப கதை ஏதாவது ஒன்று பேசுறேன்னு பேசி அவங்களே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிடுறாங்க. சோ இந்த ஒரு பர்சன் ரீசெண்டா ட்ரெண்டா பேசப்பட்டு ஒரு பர்சன், கான்ட்ரவர்சி. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன், நிறைய மூவில கூட நீங்க பாத்திருப்பீங்க, ஃபாரின் மாப்பிளையா. சோ அந்த வகையில இவருமே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ வரதுக்கு இவ்வளவு லிஸ்ட் தான் ரூமர்ஸ்ல போயிட்டு இருக்குது. அடுத்தது பூனம் பாஜுவா சொல்லிட்டு இருக்காங்க, பப்ளு பிருத்திவிராஜ். சோ இந்த மாதிரி 2-3 பேரை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரியாஸ் கான். சோ இவங்க எல்லாம் மோஸ்ட்லி நிறைய சீசன்ல பேசப்படுற ஒரு ஆட்கள் தான். இந்த ரியாஸ் கான், பப்ளு பிருத்திவிராஜ் எல்லாம் நிறைய, மைக் ஆன்ல இருக்கான்னு நிறைய சீசனா பேசப்பட்டிருக்க ஒரு பர்சன் தான். சோ இவங்க எல்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். என்னோட ஓன் கருத்துப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். சோ உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பாடி பில்டர்ஸ் 2 பேரும் உள்ள வந்தா நல்லா தான் இருக்கும். பப்ளு பிருத்திவிராஜும் ரியாஸ் கான் உள்ள வந்தா எனக்கு கொஞ்சம் போல்டா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃபன்னும் இருக்கும். சோ என்னோட கருத்து. சோ நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு கேரக்டர் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ, இந்த ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ, யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருக்கேன். பட் நிறைய பேர் போட்டது அர்ச்சனாவோட தங்கச்சி வந்தா நல்லா இருக்கும்னு போட்டீங்க. பட் தெரியலங்க அவங்க எல்லாம் வருவாங்களான்னு சொல்லி. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து